வணக்கம் வாடிக்கையாளர்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் வீடு வீட்டுமனை சந்தை. ஒரு 2 கிரவுண்ட் இடத்துல ஃபுல்லாவே உங்களுக்கு ஆத்து மண், செங்கல் இது எல்லாமே வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு. ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் கார்டனிங். இந்த மாதிரி ஒரு வீடு நார்த் ஃபேசிங்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா உங்களால நம்ப முடியலைங்களா? நம்பிதாங்க ஆகணும். உங்களுக்கான இந்த வீடு தான் இது. இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட லொகேஷன், பட்ஜெட் எல்லாமே இந்த வீடியோவோட ரன்னிங்லேயே உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம பார்க்குற இந்த வீடு உங்களுக்கு இன்ட்ரோல சொன்ன மாதிரியே 4900 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்ச வீடு தாங்க இது. இந்த வீட்டில் நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் நீங்க கேட்ட தாண்டி உள்ள வந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான கார்டனிங் ஏரியா, கார் பார்க்கிங்க்கு ஒரு நல்ல ஏரியா, இது எல்லாமே வச்சுதான் நம்ம இந்த வீட்டை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஃப்ரண்ட்ல இந்த பார்க்கிங் ஏரியாவை தாண்டோன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட சேஃப்டி கேட்டு, இந்த சேஃப்டி கேட்டு உங்களுக்கு மெயின் டோர் எதுவும் இல்லாம சேஃப்டி கேட் தனியாகவும் மெயின் டீக்வுட் டோர் தனியாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த சேஃப்டி கேட்டுக்கும் மெயின் டீக்வுட் டோருக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சிட் அவுட் ஏரியா தாராளமாக உங்களுக்கு ஒரு 12:6 அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு சிட் அவுட் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததா இந்த சிட் அவுட் ஏரியாவை தாண்டி மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸே உங்களுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்கு. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க உள்ள லிவிங் ஹால் போகும்போது இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14x14 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல லிவிங் ஹால் நமக்கு கொடுத்துருக்கோம். இதுலயே உங்களுக்கு காங்கிரீட்லயே டிவி யூனிட், அதுக்கு பக்கத்திலேயே நார்த் பேசிங்ல 4x2ங்கிற 2 வென்டிலேஷன் விண்டோ, மேல ரூஃப் டாப்லயே காங்கிரீட்லயே உங்களுக்கு சிம்பிளான ஒரு டிசைன்ல ஃபால் சீலிங், இது எல்லாமே உங்களுக்கு அட்ராக்டிவா நம்ம இந்த வீட்டுல பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து உங்களுக்கு 12x10 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துடலாம். இந்த வீட்டோட கிச்சன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10x8 அப்படிங்கிற ஒரு லென்த்தியான கிச்சன் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். இதுல உங்களுக்கு மேல லாஃப்ட்டுக்கு ப்ரொவிஷனும் இருக்கு, ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் நீங்க இதுல பண்ணிக்கலாம். இதுல கபோர்ட் ஒர்க் எதுவும் அடிஷ்னலா இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம பாக்குறது இந்த வீட்டோட பூஜை யூனிட். ஈஸ்ட் ஃபேசிங்ல வாஸ்துப்படி உங்களுக்கு ஒரு 6x4 அப்படிங்கிற சைஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன பூஜை யூனிட்டுக்கான ரூமே உங்களுக்கு இண்டிவிஜுவலா இல்லை நம்ம செப்பரேட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பூஜா ரூமுக்கு உங்களுக்கு டோர் ஆப்ஷனோடய ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பூஜை யூனிட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது 12x10 அப்படிங்கிற சைஸ்ல உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். 12x10 அப்படின்றது ஒரு காம்பாக்டா சைஸா இருந்தாலும் உங்களுக்கு இதுலயே 4x2 அப்படிங்கிற ஒரு வென்டிலேஷன் விண்டோ, காங்கிரீட்ல கடப்பால ஷெல்ஃப்ஸ், மேல லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இந்த வீட்டுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன்லயே வந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் அதாவது 12x10 அப்படின்னு கொடுத்திருந்த மாதிரி இந்த பெட்ரூமும் உங்களுக்கு 12x10 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட டோரும் உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன்லையும், இதுல உங்களுக்கு கடப்பால ஷெல்ஃப்ஸ், மேல லாஃப்ட் ப்ரொவிஷன், 4x2ல 2 வென்டிலேஷன் விண்டோ, ஏசி பாயிண்ட், இது எல்லாமே உங்களுக்கு பக்காவா இந்த வீட்டுல இந்த செகண்ட் பெட்ரூம்லயே நம்ம உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த 2வது பெட்ரூம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கு ஈக்குவலாவே இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு 4900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே நம்ம இந்த வீடு கட்டினதுனால இந்த வீட்டோட சரௌண்டிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு தோப்பு, அதாவது ஒரு பண்ணை வீடு மாதிரியே உங்களுக்கு இது ஒரு ஃபீல் ஆகும். இது ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லாவே கிரீனரிஸ், அதாவது உங்களோட செடிகள் இது எல்லாமே வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் தாராளமா இருக்கும். இந்த பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ்லயே உங்களுக்கு காமனா ஒரு டாய்லெட் ஆப்ஷன் இருக்கு. இந்த டாய்லெட் ஆப்ஷனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 10x6 அப்படிங்கிற ஒரு சைஸ்ல நம்ம இந்த ரூம் கொடுத்துருக்கோம். இதுக்கு வெளியிலே உங்களுக்கு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்கு. ஒரு 4900 ஸ்கொயர் ஃபீட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டின ஒரு நார்த் ஃபேசிங் வீட்டை தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த வீட்டில் இந்த 2 பெட்ரூம், இது அட்டாச்டு கிச்சன், இது மட்டும் இல்லாம
உங்களுக்கு தனியாகவே ஒரு கிச்சனும் இருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18x14 அப்படிங்கிற சைஸில் நாம் உங்களுக்கு இந்த கிச்சனை கொடுத்துருக்கோம். இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாத்தூர் ஏரியாவில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட வீடு வீட்டுமனை சந்தை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஹை ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ள ஒரு 4900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பழைய ட்ரெண்டிங்கில் நார்த் ஃபேஸிங்கில் கட்டின வீடு உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லேட் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீடு வீட்டுமனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், டிடிசிபி ரேர ஆப்ரலோடு இருக்கணும், தாரோடு இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்ட்டோட 3 phase CB லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் CKP அவென்யூ. அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீட்டுமனை சந்தையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கிராண்ட் மெயின் என்ட்ரன்ஸு, 24/7 CCTV கேமராஸ், சிமெண்ட் ரோடு, சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, 7 feet பெர்மனன்ட் காம்பவுண்ட் வாலு. இந்த சைட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 lakhsலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த லேஅவுட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 20 minutes ட்ராவலில் தாங்க இருக்குது. சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா பார்க் ராயல். இந்த சைட்டுக்கு நியர்பை ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ITC, சன்மார்க்கு, ராணி கம்பெனி, அந்த மாதிரி நமக்கு நிறைய நியர்பையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவல் லேஅவுட்டுங்க. இந்த சைட்டில் உங்களுக்கு ஃப்ளாட் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்மளோட சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடு வீட்டுமனை சந்தை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட FB, Insta ஐடியெலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.